கரூரிலே நீங்கள் எந்த பக்கம் திமுகவினுடைய சுவர் விளம்பரம் பார்த்தாலும் செந்தில் பாலாஜி பெயரை தவிர திமுகவில் எந்த ஒரு பெயரும் இருக்காது. இது திமுகவை செந்தில் பாலாஜி அழிக்கக்கூடிய ஒரு கட்சி அழிப்பு நிகழ்வு என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைப்பதால் இந்த கரூரில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட இந்த கலவரத்தில் இதுவரை அரசினுடைய மருத்துவமனை பதிவின்படி 91 நபருக்கு மேல் இங்கு சிகிச்சை எடுத்ததாக சொல்லுகின்றார்கள். அதில் 41 நபர்கள் இறந்துவிட்டனர். மற்ற நபர்கள் எல்லாம் சிகிச்சை பெற்று கட்டாய வீடு திரும்ப திமுக அரசு செய்துள்ளது. அதுபோக சில நபர்கள் இங்கு தீவிர சிகிச்சையிலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நபர்களை தற்போது திருச்சி அல்லது மதுரை அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலானது மக்கள் விரோத செயல். மக்கள் விழிப்புணர்வாக வேண்டும். இந்த கொடூர செயலுக்கு முழுக்க திமுக பொறுப்பேற்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உளவுத்துறையை கையில் வைத்துள்ள முதல்வர் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும். தான் மட்டும் இந்த மாவட்டத்தில் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி அரங்கேற்றிய இந்த நிகழ்வுக்கு தாவகவினர் மீது வழக்கு தொடுத்துள்ளது காவல்துறை. அதனை திரும்ப பெற்று செந்தில் பாலாஜி மீது வழக்கினை தொடுக்க வேண்டும். அதுவரை மக்கள் தேச கட்சி தொடர் போராட்டங்களை கரூரில் முன்னெடுக்கும்.